Hi guys, welcome back to Isla Anime 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் டோல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே गाइस, வாலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவல டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா லோயர் லேம்ல இருந்த அவனோட ஸ்டோன் கிங்டத்து மக்களை பார்த்திருப்பாரு. அதுக்கு அப்புறம் ஹீரோக்கு மேல ஒரு ரூயின் மாதிரியானது ஒன்னு உருவாயிருக்கும். அதை வச்சுட்டு அங்க இருந்து ஒரு டிராகன் ஆனது ஒன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஹீரோ அத கூட ஃபைட் பண்ணி அதையும் பொளந்து கட்டி இருப்பாரு. இன்னைக்கு எபிசோட் அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. வருணது ரொம்ப ஆசைப்பட்ட போல சோட ஸ்டார்டிங் சீன்ல ஹெவன் மெண்டிங் செக்டர் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று உருவாக அதுக்குள்ள இருந்து அந்த பாதுகாவலம் வந்து கீழே வந்துகிட்டு இருக்கான். சீனியர் கத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த கிளவி தூக்கிக்கிட்டு இருக்கு. அது பக்கத்துல இருக்கணும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ பிறந்தது இவனை தான் போல. அதனால தான் அடி மயக்கத்துல வந்து ஆளு விழுந்திருக்கான். அந்த இடத்துல அவர் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாமே ஒரே மாதிரி திடீர்னு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் குழப்பங்கள்லாம் எவ்வளவு அதிகரிக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் வெறும் வெனரபிள் ரிலீமஸ் அந்த பொடிப்பாய் தான். அவனால எப்படி இதை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை பத்தி எனக்கு தெரியல. அவன் ஸ்டோன் கிங்டத்தோட ரூயின்ஸால பிறக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு பண்டைய காலங்கள்ல இருந்து அடக்கி வைக்கப்படாத ஒருத்தனா இருந்திருக்கணும். அதனாலதான் இந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிக்கிட்டு இருக்கான். குயிட் அவர்லின் வேற அந்த ரெடியோன் ராண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் எல்லா விஷயத்தையும் டீமன் டிராகன் செக்ட் கிட்ட சொல்லுங்க. அந்த பையன் இது மேல உயிரோட இருக்க கூடாது, அவனை கொன்னு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. இதோட சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இவனை அடிச்சான்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இவன் தான் சரியான டேமேஜ்ல வந்து விழுந்திருக்கான். என்ன எதுன்றத போக போக தான் தெரியும். நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு புது பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இடமே பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. ஸ்டோன் ஸ்பிட்டும் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எனர்ஜிஸ்லாம் ஹீரோ அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு என்ன இந்த இடத்துல இருக்கிற எல்லா எனர்ஜிஸும் ரொம்பவே மைல்யூட்டா இருக்கு. ரொம்ப நாளா நம்மளால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்க கல்டிவேஷன் எனர்ஜி ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஸ்டோன் ஸ்பிட்டும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பாவரத்தத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அடைக்கலத்துக்காக இந்த இடத்துக்குள்ள தான் வந்திருக்காங்க. சிட்டி ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள எப்படி நான் ஃபயர்களை தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. நான் வேணா ஒரு ஐடியா தரவா? ஃபயர்கள் ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்லையே. லோயர் லேம்ல இருக்கும்போது அவ ஃபயர் கிங்டத்துக்கு ஒரு பிரின்சஸ் இல்ல. கண்டிப்பா நீ இத பத்தி கேட்டு பார்த்தனா யாராவது வழி சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல கிளம்பிறான். முனிவர் மாதிரி இருக்க அந்த ஆளு கிட்ட போயிட்டு மாஸ்டர் லோயர் லேம்ல இருந்து வரக்கூடிய ஒரு அப்பா பொண்ணு இந்த மாதிரி ஆட்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க, நான் பார்க்கலப்பா தம்பி, அந்த மாதிரி யாரும் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோ சரி அப்படியே சோகமாயிட்டு அந்த இடத்துல வேற இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஸ்டோன் ஸ்பிட் சொல்லிச்சுன்றதுக்காக அந்த இடத்துல இருக்க வரப்போற எல்லாருக்கிட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க லோயர் லேம்ல. பாத்திருக்கீங்களான்னு கேட்டுருக்க. எல்லாருமே தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே ஃபயர்களை பத்தி தெரியல அப்படின்ட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளார ஒரு ராதம் போய்கிட்டு இருக்க. ஸ்டோன் ஸ்பிட்டும் ஹீரோ கிட்ட இந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்ததுனால கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இடத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட வரி அது இதுன்ட்டு எல்லாருமே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்தவங்கனால இவங்க ஆட்கள்ல இருந்து யாராலையுமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்னுலாம் நீதி வாங்கி கொடுக்க முடியாது யாருக்கும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கணும் டீச்சிங் தோத்துட்டானான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. டீச்சிங்கோட செகண்ட் பாடியை தான் அந்த வாங் பையன் கொண்டா. டீச்சிங்கோட மெயின் பாடியெல்லாம் அவனால கொல்ல கூட முடியாது. சைடுல இருந்து ஒரு வாய்ஸ் அந்த வாங்குக்கு டீச்சிங்கோட மெயின் பாடியில ஒரு மேட்சே இல்ல அப்படின்ட்டு ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. அவங்க சொல்றதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மத்த எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவனா இவளை பார்த்ததே இல்லையா, யார் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஸ்டோன் ஸ்பிட்டும் டீமன் கிளானை சேர்ந்த ஸ்ட்ராங்கான யங்கஸ்ட் கேர்ள் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் நியூ, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க எப்படி டீச்சிங்க அசால்ட்டா கொல்ல முடியும்னு சொல்றீங்க? டீச்சிங் இமார்டல் டெம்பிளோட ஒரு மெயின் வாரிசுன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருக்கிறியா? இந்த இடத்துக்குள்ள ஒரு முக்கியமான பர்சன் வர போறாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்ட்டு சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற, அந்த சுப்ரீம் ஜீனியஸ் இந்த இடத்துக்கு வர போறாரா? ஆமாண்டா கெங்கியாங் தான் இந்த இடத்துக்குள்ள வர போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கம் வந்து ஒரு பெரிய எனர்ஜி மாதிரியானது ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்க. எல்லாருமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டாரு அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அங்க இருந்து வேற ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள எவனோ ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். கீழே பார்த்தா அந்த இடத்துக்குள்ள பேசிட்டாங்களா எல்லா ஆட்களுமே இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஹீரோ கூட இருக்கிற ஸ்டோன் ஸ்பிட்டும் வெளியே வந்து இவன் தான் கென்யான், வெனரபிள் ரிலீமில தோக்கடிக்கப்படாத ஒருத்தன். மொத்தம் 4 தலைமுறைகளா இந்த இடத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு வரான். இந்த இடத்துல யாருமே இவனை தோக்கடிக்க முடியாது. அந்த 3000 உலகத்துக்கும் நடுவுல நடக்க போற அந்த போட்டி தொடங்குறதுல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறது இவனா மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. போங் கெங்கியாங் அப்படின்ற அந்த வெனரபிள் ரிலீமை சேர்ந்தவன் அந்த இடத்துக்குள்ள ஒரு மாதிரி தலையெல்லாம் புடிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான் முட்டியை போட்டுக்கிட்டு.
அவன் அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு சீனியர் அக்கா இந்த இடத்துக்குள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க இந்த அளவுக்கு சோகமா இருக்கீங்கன்றது தெரிஞ்சா சந்தோஷமாவே இருக்க தோணாது, செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஸ்டோன்ஸ் பிட்டும் கிங்கியானோட மனைவியை இந்த இடத்துக்குள்ளதான் புதைச்சு வச்சிருக்காங்க. அவ பாதி டீமன் கிளானை சேர்ந்தவளும் பாதி பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்தவளும் ஷீ கிங்கியான் அவளை காப்பாத்துறதுக்காக பனிமலையை நோக்கி பயணம் செஞ்சா. இம்மார்டல் ரூயின்ஸை தேடி பல பேர் எதிர்த்தாலும் அவங்க எல்லாருமே தோக்கடிச்சதுனால அவன் முதலிடமும் ஜெயிச்சான். ஆனா இருந்தாலும் அந்த ஃபீனிக்ஸ் பிளட் கோலத்தை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசி கட்டத்துல அவ இறந்தே போயிட்டான். அவன் எவ்வளவு பெரிய வெற்றியை சந்திச்சாலும் அவனால அந்த ஃபீனிக்ஸ் பிளட் கோலத்தை மட்டும் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு சோகமான விஷயம் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கிங்கியானே எந்திரிச்சிட்டு நீயும் அவளோட கிளான சேர்ந்தவதானா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல தலையாட்டிக்கிட்டு இருக்க. உன்னோட முன்னோர்களோட ரத்தத்தை புண்படுத்தாம இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள ஒரு மாதிரி சோகத்தோட அங்க இருக்கிற அந்த மூணை பாத்துக்கிட்டு இருக்க. சடனா அந்த இடத்துக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று உருவாகி அந்த இடத்துக்குள்ள ஒருத்த வந்து நிக்கிறான். ஏய் நீ தானே அந்த கெங்கியான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. யாரா தம்பி நீ அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள கெங்கியான் கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, சீக்கிரமா கிளம்பு, என்ன கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனோட கோல்டன் ஸ்வார்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய கிளவுட் உருவாக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. இங்க நின்று இடத்துக்குள்ள இருந்து அசால்ட்டா ஒரு பேரியர் மாதிரி ஒன்று உருவாக்கி அந்த இடத்துக்குள்ள தடுத்துக்கிட்டு இருக்காரு. போதும் இந்த இடத்த டேமேஜ் பண்ணாத, அவன் இந்த இடத்துக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒரே தள்ளுதான். அந்த இடத்துக்குள்ள அந்த கோல்டன் ஸ்வார்டை யூஸ் பண்றவன் அப்படியே பறந்து பின்னாடி போயிடுறான். கெங்கியானோ உனக்கு சண்டை போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா முதல்ல என்ன ஃபாலோ பண்ற நாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்கான். போற வேகத்துக்கு ஒரு வாயில கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள கிளம்பி ஓடிறானுங்க. இங்க இருக்கிறவங்க பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. யார் அந்த பர்சன்? கெங்கியானே அவனோட பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியம். கோல்டன் கலர் கோட்டு, கோல்டன் கலர் ஸ்வாட், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஸ்வாட் வேலையில இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அந்த ஜீனியஸா இருக்குமோ? கெங்கியான் இல்லாத போது ஃபர்ஸ்ட் பிரைஸா எடுத்தது அவரு தானே. அவரோட வெற்றியை அவர் ஏத்துக்க முடியலன்றதுக்காக தான் இவனா கூட சண்டை போடணும் அப்படின்ட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அங்க பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மேல பார்த்தா மவுண்டனுக்கு மேல ஒரு பொண்ணு வந்து இறங்க ஆரம்பிக்கிறா. ஸ்வாட் வேலியில இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பெண்ணு தானே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் ஸ்வாட் வேலியை பத்தி பேசுறத நிறுத்துங்க. அந்த கெங்கியான் பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்தவங்களா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான்ல, அவன மாதிரி ஆணுங்களால எங்களை மாதிரி ஆன ஆட்களை தோக்கடிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீ எப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தலாம் அப்படின்ட்டு. பாப்பா இதோட நீ நிறுத்திக்க அப்படின்ற மாதிரி கீழே இருக்கவங்களாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது குப்பைங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியமா இந்த இடத்துக்குள்ள எத்தனை பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்த நான் இங்க இருக்குன்ட்டு பாப்போன்ட்டு அந்த இடத்துல அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ண எல்லாரோட தலையிலிருந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் மேல இருந்து ஆக்டிவேட் ஆகும்போது ஹீரோவோட இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும் அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கர உருவத்துல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. சுத்தி பயங்கரமான லோட்டஸோட அவங்களோட எல்லாமே அந்த இடத்துக்குள்ள அழிஞ்சிருது. அவளுக்கே பயங்கரமான ஷாக்கு. இந்த இடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சிம்பிள்ல உருவாக்கப்பட்ட பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்தவனா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உன்னாலதானா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியல பாவப்பட்ட ரத்தம் அப்படின்னா என்ன, இதுக்காக நீங்க எல்லாரையுமே அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நீ யாருன்றத சொல்லு, அப்புறம் உனக்கு யாருன்றது தெரியும். வார்டு வேலையை சேர்ந்து அவ பயங்கர கடுப்பாய்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும்டா, இப்ப எதுக்குடா என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி. அடியே நீ தானே இப்ப சொன்ன எங்களோடது சியர்ஃபுல் பிளட் லைன், எங்க உடம்புக்குள்ள ஓடுறது எல்லாமே பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்ததுன்னு. உனக்கு யாரு சொன்னா எங்களோடது பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்ததுதான்? அப்புறம் என்னோட ஆன்சிஸ்டர்ல யாரு இந்த காலத்துல என்ன தப்பு பண்ணாங்க? சொல்றது பயன் இல்லாதது. 3000 உலகத்தாலையும் இது ஏற்கப்பட்டுடுச்சு. ஆல்ரெடி நீங்க பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் இரு, நான் என்ன கேட்கறேன்னா நீங்க எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க? சியர்ஃபுல் பிளட் லைனை சேர்ந்தவங்கன்னு சொல்றல, எங்களோட ஆன்செஸ்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா என்னோட காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள மிரட்டிக்கிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை கேட்டுட்டு பயங்கரமா வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் தான்டா நம்மளுக்காக நியாயத்தை கேட்கறான் அப்படின்ட்டு. கிட்ட இதுக்கான ஆதாரங்கள் இருக்கா? எல்லாமே வெறும் வாய் வார்த்தை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம்? லோயர் ரிலிம்ல இருந்த எல்லா எம்பரர்களுமே அப்பர் ரிலிம்ல மெடிசன் தோட்டத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி எங்களை எதிர்த்து கேள்வி கேட்க தைரியம்? எல்லா எம்பரருமா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன தம்பி பயம் வந்துருச்சா? உங்களோட பாவப்பட்ட ரத்தத்தை சேர்ந்த எல்லாருமே உலகத்துக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி உலகத்தையே அழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. நிறுத்திக்க இதோட. யாரு சொன்னாங்க உங்ககிட்ட பயந்துட்டாங்கன்னு? எல்லாமே பொய்யான ஆதாரங்கள். வாய் வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி சட்டத்தை பத்தி பேசாத அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லா ஆன்செஸ்டரையும் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு என்ன இப்ப? ஹீரோ அந்த இடத்துல ரேஞ்ச் மூட்ல இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்க அவளுக்கு பயங்கரமான கடுப்பு. சரி ஓகே பார்த்து பண்ணான்ட்டு அவளும் ஃபைட்டுக்காக தயாராயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அசால்ட்டா தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அவளோட அட்டாக்க. இன்னல் வேகத்துல பின்னாடி போக ஷாக் ஆயிட்டு அவ அட்டாக் பண்ண வர ஹீரோ ஒரே வரல புடிச்சு அந்த ஸ்வாட உடைச்சு விட்டுறாரு. எட்டி ஒரே போதா அவ அப்படியே அந்த இடத்துல வந்து பறந்து வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள நடக்கிறத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. தொடர்ந்து 3 நாட்களா வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன ப்ரோ சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிருங்க. பட் எங்களுக்கு தானே ப்ரோ கஷ்டமா இருக்கு வீடியோ பார்க்காத அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. நானும் தான் பார்த்தேன். எனக்கு வந்து கரெக்டான டைம் அமையல. நான் காலையில ஏஞ்சி வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாலும் காலையில டைம்ல முடிய
முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் ரெடி பண்ணலான்னு பார்த்தாலும் பூச்சி அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. மழை டைம் வேறையாங்கட்டும். எங்கள் ஸ்டாஃபும் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உனக்கு ஏதாவது ஆச்சு அடுத்தது உனக்கு டிஸ்கண்டினியூ தாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. சரி இதுக்கும் அதுக்கும் பிரச்சனையில் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு நல்ல டைமை செட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 3 மாதம் அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இந்த 3 மாதம் தாக்கு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது வீடு கீடு பார்த்து கண்டிப்பாக ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து அடுத்த எபிசோடோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன். நான் வந்து நிறைய பேரோட கமெண்ட்டை ரீட் பண்ணால் நான் அந்த கமெண்ட்டோட காமிக்கிறேன். ஓகே கைஸ், வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள்லாம் இல்லை, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.